அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. எந்த கிரகமுமே ராகுவோ குருவோ சனியோ உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த 3 பேரும் இடைஞ்சல் பண்ணாலும் கேது மட்டுமே உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க தயாராக இருக்கார். அதனால் அவர் தாம் பங்கு செய்கிறார். நீங்கள் முழு முயற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் இந்த வருஷம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நான் காதலிச்சிட்டு தான் இருக்கேன், பொண்ணு ரெடியாக இருக்குங்க, எனக்கு பையன் ரெடியாக இருக்காரு, நான் காதலிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேர் குரு ராகு சனி 3 பேருமே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கும்போது கேது மட்டுமே கேட் திறந்து வச்சுருக்கார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கெஞ்சி கூத்தாடி போராடி தான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணிக்க முடியுமோ தவிர நீங்களே முடிவெடுத்து பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டீங்க. ராகு நல்லா இருந்தால் தான் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் பண்ணிப்பீங்க. ஆனால் கேது தான் நல்லா இருக்கார், அவர் அவ்வளோ தைரியத்தை கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கும் 50% தான். 2வது திருமண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். கேது மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறனால நிறைய முயற்சி பண்ணணும். ஆண்கள் கூட திரும்பவும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கூட பேசி இல்லை அந்த பொண்ணோட பேசி அவரோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிட முடியும். ஆனால் கண்டிப்பாக பெண்கள் 2வது திருமணம் அப்படிங்கும்போது பெண்களால் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஆண்களை அப்ரோச் பண்ணி அல்லது ஆண்களோட வீட்டாரை அப்ரோச் பண்ணி பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் ஆண்களுக்கு கூட நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு, பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு 50% மட்டும்தான் 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கையில் இருப்பவங்க வேறு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த கிரகமும் உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்கல. அதே போல் கேது அப்படி இருந்தாலும் அவர் அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் கட்டாயம் திருமணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க. ஸோ எந்தவித தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய கிரகங்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக வருது. இந்த நேரத்தில் ஏதாவது தவறான முயற்சிகளை எடுத்துடாதீங்க. யாராவது இஷ்டமில்லாதவங்கள அணுகிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது.